So in the movie la enoda character eppdina oru villi character. Actually adikku vendradhu basically nariya commitments irukku andra அப்படியெல்ல அவ்வளவு சீன்லாம் இல்ல. சீரியஸா சொல்றேன். சரி ஓகே. ஏன் இங்க விஜய் சார்க்கு வரும்போது நீங்க வந்து டைகரா வரீங்களா? வரலாமா இல்லையா? என்ன பண்ணி ஒரு பையன் மாதிரியே சாய் பண்ணி ரசிச்சிருக்கியம்மா. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட ஆக்டிங் இதெல்லாம் பார்த்தா அப்படி விழுந்தோம். சரி உங்களுக்கு யாராச்சும் அட்வைஸ் பண்ணா என்ன அட்வைஸ் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ யாராச்சும் அட்வைஸ் பண்ணா கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை கூட கம்மி பண்ணிக்குமான்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க கலாய்க்கிறீங்களா இல்லைங்க? ஓ எல்லா ஊர் பொண்ணுங்களும் அப்படிதான். சரி ஓகே, எனக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணா என்ன அட்வைஸ் பண்ணுங்க சொல்லுங்க. 5 நிமிஷம் பேசி வச்சுதான் சொல்ல முடியாது. நீ கேட்டதுக்கு அப்புறம் இல்ல இங்க வராதீங்க. ரிஃப்ளெக்ஸ் சிம்ரன் ஆல்சோ. எந்த சேனல் நீங்க? யா சினிமாதா. கீழ கமெண்ட்ஸ்ல நல்ல வரல. நீங்க வேணா பாருங்க, உங்களோட யூடியூப் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஹீரோயின்ஸ் இருக்கிறத விட புவியாசை இந்த படத்துல நடிச்சிருக்கிற 3 ஆக்டர்ஸ் ரைட்டா? ஸோ எல்லாருமே வந்து ஒரு சீரியஸாவே இருக்கீங்க, ஒரு ஃபன் மூடு வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் அது மாதிரி சீரியஸான கண்டென்ட்டா? ஆமா ஆமா சீரியஸான கண்டென்ட் தான். ஓகே. சோ அண்ட் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்களா? உங்க நேம்? சத்யா. சத்யா. சத்யா வந்து பாத்தீங்கன்னா புவியாசைல என்ன கேரக்டர் பண்ணுவீங்க? ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்கேன் நான். ஓ அதனால தான் இப்போ ஒரு வெரப்பாவே மெயின்டைன் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, நார்மலா தான் இருக்கேன். நார்மலா தான் இருக்கீங்க. ஓகே. சோ போலீஸ் கேரக்டர். சோ இதுக்காக என்ன கோ த்ரூ பண்ணீங்க? பிகாஸ் நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க ரைட்டா? இது ஓவரால் வந்து இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகுறீங்க இதுல? ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் டிராவல் ஆகுறீங்க. ஓகே. சோ இந்த போலீஸ் கேரக்டருக்காக நீங்க என்ன கோ த்ரூ பண்ணீங்க? இல்ல அதுக்காக என்ன நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்க? லேர்ன் பண்ணிருக்கிறது என்னன்னா, சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஃபைட் கத்து கொடுத்தாங்க இந்த மூவில. ஓகே. ஒரு 10 days கத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு சிங்கிள் டேக்லயே போற மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டுக்காகவே உங்களை எடுத்துருக்காங்க, ஆல் ஹைட் அண்ட் வெயிட்டா இல்லையா? ஓகே. ஃபைட்லாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? சிங்கிள் டேக்ல முடிச்சிருக்கேன் சொல்லிருக்கேன். அப்புறம் பொண்ணுங்க பொதுவாக வந்து கொலாடியில தான் சண்டை போடுவாங்க, நீங்க வந்து ஸ்கிரீன்ல சண்டை போட்டீங்க, அது சிங்கிள் டேக்ல முடிச்சிருக்கீங்க. பேசிக்காவே நிறைய ஃபைட்லாம் ட்ரைன் அப் பண்ணிருக்காங்க. யார் கூட சண்டை இருந்துச்சு ஆக்சுவலா படத்துல? ஹீரோ கூடயா வில்லன் கூடயா? வில்லன் அவங்க கூட வரும். பட் நான் இப்ப சொல்லிட்டேன்னா அது கதையில உள்ள இன்ட்ரெஸ்ட் இல்ல. அடிச்சத சொல்லுங்க, யார் அடிச்சீங்கன்றத அப்புறமா சொல்லல. அதான் வில்லன்ஸ் அவங்க கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு எனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து கொலை பண்ணிருப்பாங்க. சோ அத கண்டுபிடிச்சு யாரேன்னு அதுதான். ஓகே. ஒரு டைம் ஸ்டோரி மாதிரி போயிருக்கீங்க. ஓகே. சோ கண்டுபிடிச்சு பிரிச்சு மேஞ்சிருக்கீங்கன்றீங்களா? வெரி நைஸ், வெரி நைஸ். ரியலாவே சத்யா எப்படி யாரையும் இறங்கி அடிக்கலாம் மாட்டீங்களா? சாஃப்ட் கேரக்டர். மூவிக்கு தான் அப்படி நார்மல். எந்த அளவுக்கு சாஃப்ட் நீங்க? எப்படி ப்ரோ சொல்றது? இல்ல ஜாலியா சாஃப்ட்னா இல்லங்க, நான் அப்படியே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வரும். ஓகே. அதான் நாங்க எது கொடுத்தாலும் வரும். இப்போ நான் ரோஸ் எடுத்து வந்து கொடுத்தா திருப்பி ரோஸ் ப்ரோபோஸ் பண்ணிடுவீங்க. நீங்க தான் சொன்னீங்க என்ன கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருங்க. அது கைண்ட் ஆஃப் அன்புனா ஓகே. அன்பு. ஓகே. சோ ஃபைன். அண்ட் நீங்க சொல்லுங்க மேடம், ஆக்சுவலா உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. என்னோட நேம் ரேவதி தரன். ரேவதி தரன். ஓகே. சோ நீங்க யூடியூப் ஃபேம் ரைட்டா? யூடியூப் ஃபேம். ஓகே. நான் 2019ல இருந்து நான் யூடியூப்ல இருந்து நிறைய வர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த மூவில என்னோட கேரக்டர் எப்படின்னா ஒரு வில்லி கேரக்டர். ஆக்சுவலா அடிக்க வேண்டியது இல்ல, பாவம் வேற யாரும் பையில போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. சொல்லுமா. சோ ஒரு விதமான ஒரு வில்லி கேரக்டர், சாஃப்ட் கலந்த வில்லி கேரக்டர். ஓ சாஃப்ட்டான வில்லி. ஆமா ஆமா. சோ நியாயத்துக்காக வந்து சில விஷயம் எல்லாம் பண்ணிருப்பேன் இந்த படத்துல. என்ன மாதிரி குழப்பற வில்லின்ற நியாயத்துக்காக சில விஷயம் பண்றேன்ற சாஃப்ட்டா ஒரு ஃபேமிலில ஒரு ஃபேமிலிக்கு வில்லி. ஓகே. கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா உங்க குடும்பம் தான் அப்ப வந்து டெரர் குடும்பம் இந்த படத்துல ரைட்டா? டெரர் குடும்பம்லாம் இல்ல, சாஃப்ட்டான கேரக்டர். பட் ஆனா ரொம்ப கோவப்படுத்தி இருப்பாங்க, அதனால சில வில்லி தனமெல்லாம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அதனாலதான் இந்த படத்தோட கேரக்டரா ஒண்ணு பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ஆடியன்ஸ் நீங்க வந்து குழப்பமா வேண்டாம், இவங்க வந்து பொதுமக்களுக்கு ஹீரோயின். ஓகே. சோ ஃபேமிலி பொறுத்த ஒரு வில்லி ரைட்டா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓகே. அண்ட் நீங்க இல்ல நீங்க மைக் பிடிச்சே ஸ்பேஸ் தான். அப்படி கொஞ்சம் க்ளோஸ்ல. ஓகே இப்ப பேசுங்க. நான் கேரளால இருந்து வரேன். ஓ கேரளா பெண்குட்டியோ?
வந்து என்னோட செகண்ட் மூவி. இதுல ஹீரோயினோட தங்கச்சி ஜஸ்ட் சைடு ரோல் தான். ஹீரோயின் தங்கச்சினா இவங்களுக்கு தங்கச்சியா? ஓகே. ஜஸ்ட் சைடு ரோல் தான். ஓகே சூப்பர். ஓகே ஓகே. அண்ட் ஓகே ஸோ ஒரு வழியா அந்த படங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ டப்பிங் போர்ஷன்ஸ்லாம் யார் யார் பண்ணீங்க? நீங்களே டப்பிங்லாம் பண்ணீங்களா? இல்ல நான் டப்பிங். ஓகே. ஏன் வாய்ஸ் செட் ஆகாதுன்றாரா டைரக்டர்? அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாரா? இல்ல அப்படி இல்ல. டப்பிங் பண்ணும்போது நான் அப்போ அவைலபிளா இல்ல, அதனால என்னால பண்ண முடியல. பேசிக்கலி கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் எந்த லெவலுக்கு அப்படியெல்லாம் அவ்வளவு சீன்லாம் இல்ல. இல்லங்க, ஏன் நீங்க நயன்தாரா மாதிரி வருவீங்க? அது அந்த ஹோப் எங்களுக்கு இருக்கு. எப்படி டைரக்டர் உங்களை பார்க்கணும், இந்த கேரக்டர் தோணுது, எனக்கும் உங்களை பார்க்கணும் ஒரு விஷயம் தோணுச்சு. ஃபியூச்சர் நீங்க நல்லா கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. சீரியஸா சொல்றேன். சரி ஓகே. ஏன் இவங்க விஜய் சார்க்கே வரும்போது நீங்க வந்து நயன்தாரா வரலாமா இல்லையா? ஓகே. சொல்லுங்க. சோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்ப மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன், யூடியூப்ஸும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் அந்த ஆட் ஷூட் எல்லாம் இருந்ததனால நல்லா பண்ண முடியும். ஓகே. சோ விஜய் சார் சாரி சத்யா அவர்களே, நீங்க சோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ஒரு நமக்கு ஒரு ப்ரைடு ஒரு தாட் ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நடிகை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல நேம் வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இண்டஸ்ட்ரியில எந்த நடிகை மாதிரி ஒரு பெரிய ஒரு நேம் வாங்கணும்னு ஆசை? விஜய் சாந்தி அவங்க. என்னங்க எடுத்தோடனே நடிச்சாலும் போலீஸ் தான் நடிப்பீங்க, அடிச்சாலும் ஆளை போட்டு அடிப்பீங்க? இல்லங்க, பிடிச்சதை கேக்குறீங்க. அது விஜய் சாந்தி தான். ஓகே. ஸோ அவங்கள மாதிரி இதுக்காக மார்ஷல் ஆர்ட், கராத்தே, இந்த மாதிரி பாக்ஸிங் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? சின்னது அப்படியே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்தீங்க. ஓகே. அவங்க அப்புறம் பேசுங்க. நீங்க சொல்லுங்க, இண்டஸ்ட்ரியில வரும்போது யார் மாதிரி வரணும், இவங்க மாதிரி கெரியர் வந்து சஸ்டெயின் ஆகணும்னா உங்களோட ரோல் மாடல் யார் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லையே. நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை காமிச்சா போதும். ஓகே. சோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் இண்டஸ்ட்ரியில? நிறைய பேர் பிடிக்குமே. ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல யாரை பிடிக்கும்? ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சிம்ரன் மேம் பிடிக்கும். லுக் லைக் சிம்ரன் ஆல்சோ. எந்த சேனல் நீங்க? Yeah, see, cinema da. Yeah, okay. கீழ கமெண்ட்ஸ் நல்ல வரல. நீங்க வேணா பாருங்க, உங்களோட யூடியூப் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழ ஃபுல்லா கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. இல்லனா தம்பி நான் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ஹீரோ லெவல் பேசிட்டு நீங்க வந்து ஹாலிவுட் லெவல் பேசிட்டு இருக்கீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வேணாம் அப்படிலாம். சரி ஓகே. சிம்ரன் மேம் யாரா பிடிக்கும்? அவங்களோட டான்ஸ் பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கும். சோ நேச்சுரல் பியூட்டி அவங்க, அதனால பிடிக்கும். அதுல வந்து நீங்க மேக்கப் எல்லாம் வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. இல்லையா? ஓகே. சோ டான்ஸ்ல நீங்க பண்ணுவீங்களா? டான்ஸ் பண்ணுவேன். சோ டான்சர், கிளாசிக்கல் டான்சர். கிளாசிக் டான்சர். கண்ணுல மையில விட்டு வரும்போது கொஞ்சம் டவுட் ஆகும். ரைட். எஸ், கிளாசிக் டான்சர். நீங்கமா ஆக்சுவலா நீங்க வந்து இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு யார் வந்து? அப்படில சாய் மை கேர்ள் சாய் பல்லவி. யா. ஓகே. சோ யாரா சாய் பல்லவி பிடிக்கும்? என்ன பண்ணி ஒரு பையன் மாதிரியே சாய் பல்லவி ரசிச்சிருக்கியம்மா. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட ஆக்டிங் இதெல்லாம் பார்த்தா அப்படி விழுந்தோம். ஓகே. நீங்க அப்படியே விழுந்திருக்கீங்க. ஸோ சூப்பர் ஹீரோயின். யா ஓகே. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சின்னதா ஒரு ரேபிட் ஃபயர் மட்டும் அதுக்கிட்ட அப்படியே டாப் டாப்னு நம்ம முடிச்சிடுவோம். ஓகே. உங்க காஸ்டிங் க்ரூல நீங்க யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணா யாருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? அட்வைஸ் எனக்கு தான் யாராவது பண்ற மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு யாராச்சும் அட்வைஸ் பண்ணா என்ன அட்வைஸ் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? டைரக்டர் சார் பண்றது என்ன பண்ணணும்? ஏமா கொஞ்சம் நானா தான் சொல்லுவேன் இல்லையா, நமக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க, கொஞ்சம் ஹைட் எப்பவுமே காலா போட்டுருக்கீங்களா? ஓகே. அந்த மாதிரி கேட்குறேன். ஸோ யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ண கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை கூட கம்மி பண்ணிக்குமான்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க கலாய்க்கிறீங்களா? இல்லங்க, சீரியஸா சொல்றேன். இல்ல அட்வைஸ் யாராச்சும் ஒன்று பண்ண அக்செப்ட் பண்றேன். எனக்கு அவரை பண்ணணும்னா ஒரே ஷாட்ல முடிக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப கேட்கறது. இல்ல அவரு ப்ரோ யாருக்காச்சும் நீங்க அட்வைஸ் பண்ணல சார் எனக்கு பண்றது ஒரே ஷாட்ல முடிக்கணும் அப்படி சொல்றாரு. அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி யாருக்காச்சும் சொல்லணும், யாரும் அப்படி யாரும் இல்ல ப்ரோ. உங்க டீம்ல யார பார்த்தா ரொம்ப கோவம்லாம் இல்ல யாருமே? என்ன இந்த புள்ள எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டாவே பதில் சொல்லிருக்கு. பண்றதுனால டெரர் கேரக்டர், ஆனா சொல்றதெல்லாம் சாஃப்டான பதில். சரி ஓகே. அடுத்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பட் ஆனா உண்மையை சொன்னாதான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல இதான் உண்மை. ஆமா. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா உங்க டீம்ல யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணா யாருக்கு அட்வைஸ் பண்ணுங்க?
அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து அந்த லெவல் இல்லை, ஏன்னா எல்லாம் பெரியவங்க. ஆமா, ஆனா என்ன வந்து நீ எதுவும் சொல்லாதப்பான்னு சொல்லி என்ன வந்து சொல்லிடுவாங்க. அட்வைஸ் பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. சரி, யாருமே கோவம் வந்துருக்கா நடிக்கும்போது? கோவமா? இல்ல, கோவம் வந்ததில்ல. யார் உங்களுக்கு பிடிக்கும் டீம்ல? டீம்லயா? டைரக்டர் சார் பிடிக்கும். சான்ஸ் கொடுத்ததா? சான்ஸ் இல்ல, ரொம்ப நல்லா கைட் பண்ணுவார், நல்லா பாத்துப்பாரு. எதுவுமே, ஏன்னா நாங்க ஷூட் பண்ணது எல்லாமே வந்து துறையூர்னு ஒரு பிளேஸ்ல ஷூட் பண்ணோம், திருச்சில இருந்து. சோ அது ரொம்ப சென்டர் பிளேஸ். அது ரொம்ப எதுவுமே கிடைக்காதாங்க, இந்த சாப்பிடுற திங்ஸ் எதுவுமே கிடைக்காது. மொத்தமா நாங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடணும். திடீர்னு ஏதாவது ஒரு நீடு, ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னா கூட ஆளை விட்டு அனுப்பி கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் எடுப்பாங்க. ஈவன் சினிமா போட்டோகிராஃபரும் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவர் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து டைம் கொடுத்து பண்ணதுனால டைரக்டர் சார் பிடிக்கும். வாய்ப்பு கொடுத்ததுனால கிடையாது, ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டதுனால. இவ்வளவு தூரம் உங்களை நடிக்கிறதுக்கு ஊரு கூட்டு போனா அங்க போய் சாப்பிடுறது தேடி அஞ்சிருக்கீங்க. சாப்பிடுறது தாண்டியே சில நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கேரி பண்றது நிறைய இருக்கு. பாத்துட்டேன், சாப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்ப வெட்ட வெளியில நடந்தது அதெல்லாம். திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு விஷயம் ஏதாவது வேணும் அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது நீட்ஸ்க்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டேன். அவரோட பொண்ணு மாதிரி பார்த்துட்டேன். ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு படங்கள் ரொம்ப போய் சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா யாருக்கு அட்வைஸ் பண்ணீங்க உங்க டீம்ல? யார்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிட்டீங்க? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். ஓ, எல்லா ஊர் பொண்ணுங்களும் அப்படிதான்றீங்களா? இல்ல, நான் சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் இல்ல, சொல்லணும் நினைச்சா யார் வேணாலும் சொல்லணும். இப்போ சோ அப்படி இல்லையா? சரி, ஓகே. எனக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. நல்ல கொஸ்டின். இப்ப இதை மட்டும் உங்களுக்கு இப்ப என்ன பெரிய பொண்ணா நீ சொல்லுமா, எனக்கு அட்வைஸ் பண்ணா என்ன? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இப்பதான் உங்களை எனக்கு தெரியும், நான் எப்படி உங்களுக்கு அட்வைஸ் பேசுறது வச்சு ஏதாச்சும் சொல்லி விடுங்க. 5 நிமிஷம் பேச்சு வச்சு தான் சொல்ல முடியாது. கேட்டு அப்பா இல்ல, இங்க வராதீங்க, அந்த பயம். ஓகே. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஆக்டர்ஸ் நேம்லாம் சொல்லுவேன். ஓகே, சோ இதுல யார் உங்களுக்கு வந்து பிடிக்கும், எதனால அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. ஓகே, சோ ஐ மீன் கம்பேரிஷன். ஓகே, சோ ஆர்யா தனுஷ். ஓகே, தனுஷ் விக்ரம் சூர்யா, விக்ரம் and கார்த்திக், விக்ரம் சிம்பு, ஓகே, விக்ரம் and சிவகார்த்திகேயன், விக்ரம் விஜய் சேதுபதி. இவ்வளவு நேரம் விக்ரம் கூட ட்ராப் பண்ணி ஏன் விஜய் சேதுபதி பிடிக்கும்? என்ன காரணம்? அவரு சூஸ் பண்ற கேரக்டர்ஸ், அவரோட ஆக்டிங் ரொம்ப நார்மலா இருப்பாரு. இப்போ ஒரு மனுஷங்க கிட்ட நம்ம எப்படி பழகும் அதே மாதிரி ஸ்கிரீன்லயும் தெரிவாரு அவரு. சோ அதனால அவர் பிடிக்கும் எனக்கு. ஓகே, நீங்க அதே சாய்ஸஸ் தான். ஓகே, உங்களுக்கான சாய்ஸஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா ரஜினி கமல், ரஜினி ஆர்யா, ரஜினி விக்ரம், ரஜினி அண்ட் அஜித், ரஜினி ஐயோ சூர்யா. அதனால சூப்பர் ஸ்டார் தானா? சூப்பர் ஸ்டார். ஏன் சூப்பர் ஸ்டார்னா அவர்கிட்ட ஸ்டைல் இருக்கு, அட்வைஸ் இருக்கு. அப்புறமா வந்து அவர் எது பண்ணாலும் மாஸா இருக்கும். அவர் ஜஸ்ட் நடந்து வந்தாலே ஒரு மாஸ் தான். என்னைக்குமே சூப்பர் ஸ்டார், இண்டஸ்ட்ரியில சூப்பர் ஸ்டார் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் தளபதிலாம் சொல்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? தளபதி தான் வந்துட்டார்ல. எங்க வந்துட்டாரு? அரசியல் வந்துட்டார்ல. சோ அரசியல் வந்துட்டா அவர் சூப்பர் ஸ்டார் இல்லையா? சூப்பர் ஸ்டார் தளபதிக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஓகே, ஓகேங்களா? ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார். ஓகே. உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிகர்கள் தெரியுமா? ஓகே, சோ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் பத்தி சொல்லலாமா? அப்படியே போயிடலாமா? இதோட முடிச்சிடுவோம். ஓகே, क्वेश्चन நல்லா கேட்கணும் இல்லையா? திடீர்னு கேட்கலாம். சூர்யா and ஆர்யா. ஆர்யா and விக்ரம். ஆர்யா யாருன்னு தெரியுமா? ஓகே, ஆர்யா and சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் and விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் and தனுஷ், சிவகார்த்திகேயன் and சிம்பு, சிவகார்த்திகேயன் and அஜித். சிவகார்த்திகேயன் தான் பிடிக்கும். ஃபைனலா சிவகார்த்திகேயன் ஏமா பிடிக்கும்?
ஏன்னா அவரோட ஆக்டிங் அது வந்து ரோல் அவங்க எடுத்துகிற கேரக்டர் அண்ட் அவங்க ஃபேமிலி ரொம்ப அட்டாச்மெண்ட் எங்கே போனாலும் ஃபேமிலி அப்போ அவ்வளோதான் ஃபேமிலியோட இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? So nice and anyways thank you so much and உங்களோட புதிய ஆசை ஓகே ஸோ உங்களுக்குலாம் என்னென்ன ஆசை இருக்குன்றதை நான் அடுத்த மீட்டப்ல தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையிறது வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்தது நீங்களும் விஜயசாந்த் மாதிரி தமிழ்நாட்டில் கலக்கிறதுக்கும் நீங்களும் வந்து சிம்ரன் மாதிரி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாய் பல்லவி மாதிரி இதெல்லாம் கேட்டா கவர்ல என்ன சொல்லுவாங்க மட்டும் நம்ம ஃபியூச்சர்ல பார்த்துவோம். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.